இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நற்செய்தி பணியை குறித்து தான் நம்ம இந்த மாதத்துல தியானிக்க இருக்கிறோம். திருநெல்வேலி திருமண்டலத்தை பொறுத்தவரை மட்டும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னாலே ஒரு சுவிசேஷ மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதுண்டு. ஒவ்வொரு திருச்சபையிலிருந்தும் ஏதோ இந்த செப்டம்பர் மாதத்துல ஏதாவது ஒரு வாரத்துல ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது அந்த வாரம் முழுவதுமாகவோ திருச்சபையாராக இணைந்து சுவிசேஷம் செல்வதற்கு அவர்கள் போவதுண்டு. அதனால இந்த செப்டம்பர் மாதத்துல நம்ம நற்செய்தி பணியை குறித்து, நற்செய்தி பணிக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை எவ்வாறாக யூஸ் பண்ணினாங்க, பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட நற்செய்தி பணிக்கு ஒரு பிசாசு பிடித்தவனை எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மாற்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2 முதல் 20 வசனங்கள் வரை. எல்லாரும் பைபிள் அதை திருப்பிக் கொள்ளுங்க. மாற்கு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். இதுல ஆண்டவர் படவுல இருந்து இறங்கி வரும்போதே அங்க ஒரு அசுத்த ஆவி பிடித்த மனிதன், அவன் கல்லறையில அவன் வாசம், அவன் இருக்கிறதே கல்லறையில தான் இருக்கிறான், அவன் வாசம் பண்றான். சரியா? அவனை யாராலையுமே சங்கிலிகளினால கட்ட முடியாது, யாருக்குமே அடங்காதவன். அதுல 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது அப்படின்ட்டு இருக்கு. நம்ம கூட சில வேளைகள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாக நம்ம இருக்கிறோம். மனம் போன வாழ்க்கையை மாதிரி எதுக்கும் நாங்க அடங்காதவர்களாக, எந்த ஒரு ரூலுக்கும் நம்ம அடங்காதவர்களாக மனம் போன வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை போல நாம் இருக்கலாம். அந்த பிசாசு பிடித்த இந்த மனிதனும் அது மாதிரி தான் இருந்தான். அடுத்தது அதுல பாத்தீங்க அப்படின்னா, நான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வான். அந்த பிசாசு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கூட இந்த பாவத்துல நம்ம இருக்கும்போது இந்த பிசாசானவனுக்கு ஒரு இது என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்போ நீ பாவின்னு சொல்லும் போது அந்த பாவத்தினால வருகிற பல, நம்ம பாவி, அதனாலதான் நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது, நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், அதனாலதான் இப்படி எல்லாம் நம்ம இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நம்ம நடந்து போக வேண்டியிருக்குன்னு நம்மளை நாமளே காயப்படுத்தி கொண்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பிசாசு பிடித்தவனும் இவ்வாறு தான் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம மனசாட்சியே நம்மளை குத்தி கொண்டு விடும். சில குற்ற மனசாட்சியோடு சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் இந்த பிசாசு பிடித்த மனிதனும் இருந்தான். அப்போ ஆண்டவர் அந்த பகுதியாக வரும் பொழுது அவர் அந்த பிசாசுகளை எல்லாம் துரத்தி விட்டார். அந்த இன்சிடென்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ துரத்தி விட்டார். என்ன, இப்போ பிசாசு அந்த மனிதனை விட்டு அகன்றதுனால அவன் புத்தி தெளிந்தவனாக காணப்பட்டான். 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிசாசுகள் துரத்தப்பட்டதின் காரணமாக இவ்வளவு நாள் குழப்பத்திலேயே இருந்த, தன்னையே பாவி நினைச்சு தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த மனிதன் பிசாசெல்லாம் விலகினபடியினால் புத்தி தெளிவடைந்தவனாக இருக்கிறான். ஆண்டவர் நம்மை தொடும் பொழுதும் இந்த குற்ற மனசாட்சி நம்மளை விட்டு விலகி விடுகிறது. ஏன்னா ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க தான் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம அவருடைய தூய ரத்தம் கொண்டு நம்மை நீதிமானாக மாற்றி விட்டார். அப்போ நம்மளுக்கு இப்போ எல்லாருமே புத்தி தெளிந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம புத்தி தெளிந்தவர்களாக இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற இந்த பிசாசின் கூட்டங்கள், சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மை கண்டு பயப்படுவார்களாம். இவ்வளவு நாள் குழப்பத்துல இருந்தையுமே எப்படி இப்படி புத்தி தெளிவடைந்தவனாக மாறினான்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்தார்களாம். நமக்கு எதிராளியாகிய பிசாசு நம்ம புத்தி தெளிவடையும் பொழுது அவன் நம்மை பார்த்து பயப்படுவான். பிசாசு வெட்கப்பட்டு ஓடி விடுவான். நம்மளுக்கு அந்த குற்ற மனசாட்சி வரும்போதெல்லாம், பொல்லாத பிசாசே, ஆண்டவருடைய இரத்தம் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து விட்டது, நான் இனி பாவி இல்லை,
ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் நீதிமானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்தி தெளிந்தவர்களாக பேசும் பொழுது பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போய் விடுவான். இப்போ நம்ம இப்போ புத்தி தெளிந்தவர்கள் ஆயிட்டோம்ல, அப்ப ஆண்டவரோடு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அப்ப எப்பொழுதுமே ஆண்டவர் கூடயே இருக்கணும்னு நமக்கு ஆசையா இருக்கும். அது மாதிரிதான் இந்த பிசாசு பிடித்த அதுல இருந்து குணமான அந்த மனிதனுக்கும் ஆண்டவர் கூடவே இருக்கணும்னு ஆசை. என்ன அந்த 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டு, நான் உங்க கூடயே இருந்திருந்தேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளும் சில நேரம் தோணல, உங்க கூடயே இருந்ததே, உங்க பிரசன்னத்துல இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நான் உங்க கூடயே இருந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிதான் இந்த மனிதனும் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான், நான் உங்க கூடவே இருந்திருந்தேன், இதுதான் நல்லா இருக்கு, இந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்ன உங்க கூடவே நான் இருந்திருந்தேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு நம்ம நினைச்சிருப்போம், ஓகே வெரி குட், நீ என் கூடவே இரு. ஏன்னா ஆண்டவர் நிறைய பேரை பார்த்து என் பின்னவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீஷர்களை அழைக்கிறதே நம்ம பார்த்திருப்போம், வாசித்திருப்போம், தியானித்திருப்போம் நம்ம வேதாகமத்துல. ஆனா இந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 19வது வசனத்துல, நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொல்றாரு. சுவிசேஷமாக இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவி என்று சொல்றார். ஆண்டவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருக்கும் உள்ள ஒரு கடமை என்னன்னா, அவருடைய நற்செய்தியை, அந்த சுவிசேஷத்தை நாம் எல்லாருக்கும் அறிவிக்கணும். இந்த மனிதன் இப்பதான் ரட்சிக்கப்பட்டு புத்தி தெளிவடைந்தவனாக இருக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றது என்னதுதான், நீ உன் இனத்தாரிடத்துக்கு போய் உனக்கு நடந்தவற்றை அறிவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்ன உடனே இவரும் என்ன பண்றாரு, உடனே போய் பிரசித்தம், அதுல போட்டிருக்கு தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியவும் செய்தார். நம்ம பாவிகளா இருந்த நம்ம ஆண்டவர் மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். நம்ம புத்தி தெளிவடைந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். புத்தி தெளிவடைந்தவர்களாகிய நாம மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் நற்செய்தி பணியை செய்ய ஆயத்தமாக நம்ம இருக்கிறோமா? ஆண்டவரின் மூலம் மீட்பை பெற்ற நீங்கள் நற்செய்தி பணியை, சுவிசேஷ பணியை செய்கிறீர்களா என்று ஆண்டவர் இன்று உங்களிடத்துல கேட்கிறார். சுவிசேஷ பணி மிகவும் முக்கியமானது. எப்படி இந்த ரட்சிக்கப்பட்ட உடனே, புத்தி தெளிவடைந்த உடனே ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இந்த மனிதன் போய் பிரசித்தம் பண்ண தொடங்கினானோ, அது போல நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை பற்றி சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம நடமாடும் நிருபங்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மளுக்கு வேதாகமத்துல மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் சொல்லிட்டு 4 சுவிசேஷங்கள் இருக்குது. இது புத்தகத்துல, வேத புத்தகத்துல எழுதப்படாத 5வது சுவிசேஷம் யாருன்னா நீங்களும் நானும் தான். நம்ம ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுதும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நற்செய்தி பணி நீங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை ஏசப்பா, எங்களுக்கு கொடுத்த நீங்க பணி தகப்பனே. நாங்க அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக, நற்செய்தி பணியை தொடர்ந்து செய்கிறவர்களாக நாங்க இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமேன்.